தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு நம்முடைய காணொளி இலக்கணம் குறித்த காணொலியாக தாங்க இருக்க போகுது. நம்ம தொடர்ந்து நம்மளுடைய மொழியோடு பேசுபவள் என்ற வலையொலி தளத்தில் இலக்கியம் சார்ந்தும் காணொலிகளை பதிவிடுறோம், இலக்கணம் சார்ந்தும் காணொலியை பதிவிடுறோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு யாப்பருங்கல காரிகையில் இருக்கக்கூடிய மொத்தம் 5 வகையான பாக்கள் இருக்கின்றது. வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா, மறுப்பா என்று சொல்லக்கூடிய மொத்தம் 5 வகை. அந்த 5 வகை பாக்கல்ல 4 பாக்கல்ல நம்ம மிக முக்கியமாக சொல்லுவோம். வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா என்று சொல்லக்கூடிய 4 வகையான பாக்கல்ல இன்னைக்கு நம்மளுடைய காணொலி ஆசிரியப்பாவை குறித்த காணொலி தாங்க. அதாவது ஆசிரியப்பாவினுடைய சிறப்பு என்ன, அதனுடைய பொது விளக்கணம் என்ன, அதற்கான வகைகள் எத்தனை இருக்குது என்பதை குறித்த காணொலி தாங்க இன்றைய காணொலியா இருக்க போது. காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மொழியோடு பேசுபவள் என்ற வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். இப்ப வாங்க காணொலிக்குள்ள போகலாம். யாப்பிலக்கணத்துல பாவகைகள் மொத்தம் 5 அப்படின்னு சொன்ன யாப்பருங்கல காரிகையில அதில் ஆசிரியப்பாவிற்கான பொது விளக்கணம் குறித்தும் அதனுடைய வகைகளை குறித்தும் பார்க்கலாம். இந்த பொது விளக்கணம் வகைகளை பார்ப்பதற்கு முன்பாக முதல்ல இந்த ஆசிரியப்பாவிற்கான சிறப்பு என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஆசிரியப்பா இருக்கின்ற பாக்களில் மிகவும் பெருமையான பெருமை மிக்க பா எது அப்படின்னு கேட்டா இந்த ஆசிரியப்பா தாங்க. ஏன் இப்படி சொல்றாங்க, ஆசிரியப்பா பெருமை மிக்கப்பா அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது மற்ற பாக்களை காட்டிலும் இலக்கண வரம்பு குறைவாக உடையப்பா, அதனால பெருமை மிக்கப்பா. எல்லாத்தையும் பிற தலைகளையும் அது வெண்பாவை பார்க்கும்போது பிற தலைகளை ஏற்காது, அது தூய்மையானப்பா. அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்கக்கூடியதுனால, இலக்கண வரையறை குறைவோடு இருக்கக்கூடியதுனாலையும், அதே போல ஆற்றல் மிக்க, யாரை போல ஆற்றல் மிக்க, ஆசிரியனை போல எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்க தன்மையோடு இருக்கக்கூடியப்பா இந்த ஆசிரியப்பா. அதனால அதுக்கு பேரு ஆசிரியப்பா. ஆசிரியப்பா என்பது ஒரு காரண பெயராகவும் கருத்தில் கொள்ளப்படுகிறது. ஏன் காரண பெயர்? ஒரு ஆசிரியன் எவ்வாறு கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவனாக இருப்பானோ அதை போல இந்த ஆசிரியப்பா எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றதாக இருக்கக்கூடிய காரணத்தால் இது ஆற்றல் மிக்க பா என்று அழைக்கப்படுகிறது. முதல்ல பெருமை மிக்க பான்னு சொன்னோம், அடுத்து ஆற்றல் மிக்க பா ஆசிரியப்பா. மூன்றாவதா ஏன் பெருமை மிக்கதுன்னு நம்ம முன்னாடியே குறிப்பிட்டது, இலக்கண வரம்பு குறைவா இருக்குதான். நின்ற சீதி நீற்ற செய்வார் அடி சொல்லும் போதும் சரி, தலை சொல்லும் போதும் சரி, அல்லது தலை கொள்ளுகிறதுக்கு எடுக்கின்ற முறையோ வைத்து பார்க்கின்ற பொழுதும் சரி, இலக்கண வரம்பு என்பது சற்று குறைவாக இருக்கின்ற காரணத்தால் இதுக்கு ஆசிரியப்பா அப்படின்ற ஒரு அடையாளம் இருக்கிறது. சரி, இத்தகைய சிறப்போடு இருக்கக்கூடிய இந்த ஆசிரியப்பாவிற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னா அகவற்பா, அரசற்பா. அகவற்பா என்றும் அரசற்பா என்றும் 2 பெயர்களால் வழங்கப்படுகிறது. இதுதாங்க இந்த ஆசிரியப்பாவினுடைய சிறப்புகள். சரி, அடுத்தது இதற்கான பொது விளக்கணம் என்ன, ஆசிரியப்பாவினுடைய பொது விளக்கணம் என்ன? இது ஆசிரியப்பா ஓசை என்று பார்க்கின்ற பொழுது அகவல் ஓசையை பெற்று வரும். சீர் என்று பார்க்கின்ற பொழுது ஈரசை சீர் 4 மிகுதியாக வரும். ஈரசை சீர்னா என்ன? மாச்சீர், விளச்சீர், அது 4 தான் ஈரசை சீர்கள். தேமா, புளிமா, கருவிலம், பூவிலம் என்று சொல்லக்கூடிய இந்த 2 அசைகளோடு இருக்கக்கூடிய 4 சீர்களும் ஆசிரியப்பால மிகுதியா வருமா. அப்ப குறைவா வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அசை கொண்ட, மூவசை கொண்ட காய்ச்சீர் குறைவாக இடம்பெறுமா. இது சீர் என்று பார்க்கின்ற வேளையில், அடி என்று பார்க்கின்ற பொழுது கூட இந்த பாடல்களில், ஆசிரியப்பா பாடல்களில் அடி என்று பார்க்கின்ற பொழுது இடையில் சிந்தடியும் குரல் அடியும் விரவி வருகிறது அப்படின்னு ஒரு கருத்து. அடி என்று பார்க்கும்போது குரல் அடி, சிந்தடி. ஆனா சீர் என்று பார்க்கும்போது கட்டாயம் 4 சீர்களை கொண்டு அளவடியாக வரும். அடுத்ததாக எது வராது அப்படின்னு பார்த்தோம்னா வஞ்சி உரிச்சீரும் வஞ்சி தலையும் இந்த ஆசிரியப்பாக்குள்ள வராங்க. தலை என்று பார்க்கிற போது இதுல ஆசிரிய தலை தான் மிகுதி
மிகுதியாக இடம்பெறுமா? ஆசிரியப்பாவில் தலை என்று பார்க்கின்ற பொழுது ஆசிரியர் தலை தான் மிகுதியாக வரும். ஏனென்றால் பா வந்து ஆசிரியப்பா, அதனால ஆசிரியர் தலை தான் மிகுதியாக இடம்பெறும் அப்படிங்கிறாங்க. அப்ப மற்ற தலைகளாகிய வெண்தலை, கலித்தலை விரைவி வரும், கலந்து வரும்ன்றாங்க. அதனாலதான் இலக்கண வரம்பு குறைவு. இப்ப நீங்க இந்த இடத்துல தலை கொள்ளுகின்ற பொழுது வெண்பா பக்கம் போனீங்கன்னா வெண்பாவுக்கு காய்ச்சல் பெற்றிருக்கக்கூடிய வெண்சீர் வெண்தலையும் இயற்கை வெண்தலையும் தவிர்த்துட்டு வேற எதுவுமே வராது, அதோட கலக்காது. ஆனா ஆசிரியர் பால பாருங்க, ஆசிரியர் தலை மிகுதியாக வரும், பிற தலைகள் என்று சொல்லக்கூடிய வெண்தலையும் கலித்தலையும் விரைவி கலந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனாலதான் இலக்கண வரம்பு குறைவு அப்படிங்கிறது. அடுத்து எது வராதுன்றதை நம்ம பார்த்துட்டோம். வஞ்சி உரிச்சீரும் வஞ்சி தலையும் இதுல ஆசிரியப்பால முற்றிலுமே வராது. இதுதாங்க ஆசிரியப்பாவுக்குரிய பொது இலக்கணம். எது வரும் எது வராது, என்ன சீர்கள் இடம்பெறும், என்ன ஓசை பெற்று வரும் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் ஆசிரியப்பாவினுடைய பொது விளக்கணம் இந்த அடிப்படையில் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, இதனுடைய வகைகள் எத்தனை? இத்தகைய இலக்கணத்தோடு இருக்கக்கூடிய ஆசிரியப்பாவினுடைய வகைகள் எத்தனைன்னா 4 வகைகளாக பகுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆசிரியப்பாவை எதன் அடிப்படையில 4 வகைகளாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அது இடம்பெற்றிருக்கக்கூடிய அடிகளின் அடிப்படையிலும், அதுல பயின்று வரக்கூடிய பொருளின் அடிப்படையிலும், ஓசை ஒழுங்கின் அடிப்படையிலும், தொடையின் அடிப்படையிலும் இந்த ஆசிரியப்பாவை 4 வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறாங்க. சரி, அந்த 4 வகையான ஆசிரியப்பா என்ன? 1 நேரிசை ஆசிரியப்பா, 2 இணைக்குரல் ஆசிரியப்பா, 3 நிலைமண்டில ஆசிரியப்பா, 4 அடிமறி மண்டில ஆசிரியப்பா. சரி, இந்த ஆசிரியப்பா 4ம் எது என்னென்ன அடிப்படையில பிரித்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருங்க. நேரிசை ஆசிரியப்பா என்றால் ஓசையால் பெற்ற பெயர். எப்படிங்க பாருங்க, நேர் இசை, இசை வருது பாருங்க, அப்போ ஓசையால் ஒழுங்கு பெற்ற பெயர். அடுத்து இணைக்குரல் ஆசிரியப்பான்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அடியால், நம்ம எடுத்துக்காட்டு பார்க்க போறோம். இணைக்குரல் ஆசிரியப்பா என்பது அடியால் பெற்ற பெயர். அடுத்து நிலை மண்டில ஆசிரியப்பா என்பது பொருளால் பெற்ற பெயர். அடிமறி மண்டிலம் என்பது தொடையால் பெற்ற பெயர். இப்படி இந்த 4 வகை ஆசிரியப்பாக்களையும் ஓசையால், அடியால், பொருளால், தொடையால் பெற்ற பெயர்களாக கணக்கிட்டு வைத்துள்ளனர் யாப்பரி புலவர். சரி, அடுத்ததான் இந்த 4 வகையான பாக்களுக்கு நம்ம எடுத்துக்காட்டு எப்படி வந்து நேரிசை ஆசிரியப்பான்னு சொல்றோம், இணைக்குரல் ஆசிரியப்பான்னு எப்படி சொல்றோம், நிலைமண்டில ஆசிரியப்பான்னு ஏன் சொல்றோம், அடிமறி மண்டில ஆசிரியப்பான்னு ஏன் சொல்றோம்னா, இந்த 4ல ஏதாவது அங்க வந்து பொருந்தி வந்திருக்கும், பொது விளக்கணத்தை பெற்று வந்திருக்கும். அந்த அடிப்படையில் தான் இப்போ ஒவ்வொன்றா பார்த்துடலாம் வாங்க. முதலாக இருக்கக்கூடியது நேரிசை ஆசிரியப்பா. நேரிசை ஆசிரியப்பான்னா ஓசையால் பெற்ற பெயர்னு. இங்க பாருங்க, ஏதுக்கு நேரிசை? நேர்னா ஒழுக்கமா, ஒழுங்கா. அப்போ ஒழுங்குற அமைந்த ஓசையோடு இருக்கக்கூடிய பாடல், அதனால அது வந்து நேரிசை ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லலாம். 2வது காரணம் என்னன்னா, ஆசிரியப்பாவுக்குரிய பொது விளக்கணம் பெற்று வந்திருக்கணும். 3வது காரணம், அந்த பாடல் வந்து 4 சீர்களை கொண்ட அளவடியாக பயின்று வந்திருக்கணும். பெரும்பான்மையான பாடல்கள் பார்த்தீங்கன்னா அளவடியாக தான் இடம்பெற்றிருக்கும். நேரிசை ஆசிரியப்பா, ஆசிரியப்பானாலே அளவடி இருந்தாதான் அது சிறப்பாக இருக்கும். மற்ற களி நெடிலடி நெடிலடி இதெல்லாம் அவ்வளோ சிறப்பு தராது. அதனால நேரிசை ஆசிரியப்பா என்று பார்க்கின்ற பொழுது 4 சீர்களை கொண்ட அளவடியாக இடம்பெற்றிருக்கணும். 4 அடி இருக்கணும், 4 சீர் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க முதல் கண்டிஷன்ல. அடுத்தது என்ன கண்டிஷன் சொல்றாங்க பாருங்க, அந்த 4 சீர் கொண்ட அளவடியில ஈற்று அயலடி முச்சீராக வரணும். ஈற்று அயலடி 3 சீர்கள். அப்ப ஈற்று அயலடி நான் இங்க போட்டிருக்கிற பாருங்க, 4 அடி இருக்குது, 4 சீர் கொண்ட அளவடி தான். ஆனா இந்த இலக்கண வரையறைப்படி ஈற்று அயலடி, இது ஈற்றடி 4 சீர் பெற்று வந்திருக்கு. ஈற்றடிக்கு பக்கத்துல இருக்குது என்னது, ஈற்று அயலடி. அப்ப அது மட்டும் என்ன 3 சீர்களை பெற்று வந்திருக்கணுமா அப்படின்னு இலக்கணம் விதி சொல்லுது. அப்ப 4 சீர் கொண்ட அளவடியாக வரணும் நேரிசை ஆசிரியப்பானா, ஒழுங்கான ஓசையோடு இருக்கணும். 3வது கண்டிஷன் என்ன, அந்த 4 சீர் கொண்ட அளவடியில ஈற்று அயலடி மட்டும் 3 சீர்களை பெற்று வரணும். நிறைவாக என்ன சொல்றாங்கன்னா, இந்த நேரிசை ஆசிரியப்பா என்றாலே
இறுதியில் முடியக்கூடிய அசைச்சொல் என்பது ஒன்று ஏகாரம், ஓகாரம், எண், ஈ, ஆ, ஆய் இது போன்ற அசைநிலை சொற்களை கொண்டு முடிந்திருக்கும். அதுதான் நேரிசை ஆசிரியப்பா. பெரும்பாலும் ஏகாரத்தை கொண்டு முடிவதுதான் ஆசிரியப்பாவிற்கு சிறப்பாம். அதே போல நிலை மண்டலத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்ணும் கொண்டு முடிஞ்சிருக்கணும். ஆக மொத்தம் ஆசிரியப்பான்னா அந்த கடைசி சீரில் அசைச்சொல் பார்த்தீங்கன்னா 4வது அடியினுடைய கடைசி சீரில் ஒன்று ஏகாரத்தை கொண்டோ, ஓகாரத்தை கொண்டோ அல்லது எண் என்றோ, ஈ, ஆ, ஆய் என்றோ முடிந்திருக்கணும். அப்படி முடிந்து வந்தால் அதை நேரிசை ஆசிரியப்பா என்று நாம் உணர்ந்து கொள்ளலாம். அப்ப இந்த அடிப்படை செய்திகள் நமக்கு தெரியணும். நேரிசை ஆசிரியப்பான்னா என்ன, அதுக்கு தான் நான் ஒரு வரைபடம் மாதிரி போட்டிருக்கேன். மொத்தம் 4 அடிகள் இருக்கணும். நாற்சீரை கொண்டு வரணும். அதில் ஈற்று அயல் அடி மட்டும் 3 சீராக இருக்கணும். மீதி முதல் அடி, 2ஆம் அடி, 4ஆம் அடி 3மே 4 சீர்களை கொண்டு வந்துடணும். அதுதான் உங்களுக்கு இங்கே வரைபடத்தில் நான் காட்டியிருக்கிறேன். அந்த தன்மையோடு இருந்து ஓசை ஒழுங்கு இருக்கணும். பொது விலக்கணத்தை பெற்று வந்திருக்கணும். 4 சீர் கொண்ட அளவடியாக இருக்கணும். ஈற்றடி மட்டும் ஈற்று அயலடி மட்டும் முச்சீராக இருக்கணும். இந்த அசைநிலை சொற்களை கொண்டு முடிந்திருக்கணும். இதுதாங்க நேரிசை ஆசிரியப்பா. அடுத்து 2வதாக இருக்கக்கூடியது இணைக்குரல் ஆசிரியப்பா. இந்த இணைக்குரல் ஆசிரியப்பா என்பது அடியால் பெற்ற பெயர். நான் ஏற்கனவே சொன்னேன். இங்க பாருங்க, அடியால் பெற்ற பெயர். இதுக்கும் 4 சீர் கொண்ட 4 அடிதான் ஆசிரியப்பான்றதுனால. அப்போ இங்க பாருங்க, பொது விலக்கணம் பெற்று வந்திருக்கணுமா இது. அதே போல முதல்ல வரையறையை பார்த்துருங்க, அப்புறம் நான் இங்க வரேன். 4 அடி கொண்ட 4 சீர்களா இருக்கணும்ன்றது காமன் ப்ரொசீஜர், பொதுவான இலக்கணம். அந்த 4 அடி கொண்ட 4 சீர் கொண்ட அளவடியில முதல் அடியும் கடைசி அடியும் என்னவா இருக்கணும், 4 சீர் கொண்டதா இருக்கணும். ஒன்று முதல் அடியும் 4ஆம் அடியும் 4 சீர் கொண்ட அளவடியா இருக்கணும். அடுத்தது 2ஆம் அடியும் 3ஆம் அடியும் கலந்து வரலாம். எப்படி கலந்து வரலாம்? ஒன்று குரலடியாக வரலாம், 2 சீர் கொண்ட குரலடியாக வரலாம், அல்லது 3 சீர் கொண்ட சிந்தடியாக வரலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்க பாருங்க, 4 சீர் கொண்ட 4 அடி. அதுல முதல் அடியும் 1 4 போட்டுக்க பாருங்க. முதல் அடியும் 4ஆவது அடியும் மட்டும் 4 சீர் கொண்டதா வருது. நீங்க எடுத்துக்காட்டு பாட்டு இங்க பாருங்க, கீழே கொடுத்துருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா இடையில கலந்து வரலாம்னு சொல்லியிருக்காங்க. என்ன கலந்து வரலாம்? குரலடியும் வரலாம், சிந்தடியும் வரலாம். அப்ப குரலடி சிந்தடிக்கு நமக்கு தெரியும். 2 சீர் கொண்டு வந்தால் குரலடி, 3 சீர் கொண்டு வந்தால் சிந்தடி, 4 சீர் கொண்டு வந்தால் அளவடி, 5 சீர் கொண்டு வந்தால் நெடிலடி, 5 சீர்களுக்கு மேல் இருந்தால் கழி நெடிலடி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது இங்க பாருங்க, 2வது இடையில இருக்கக்கூடியது 2 சீர்களை கொண்ட குரலடியா வந்திருக்கு. அடுத்து 2 அடிகள் பார்த்தீங்கன்னா 3 சீர்களை கொண்ட சிந்தடியா வந்திருக்கு. ஸோ அப்ப இடையில பல வந்துச்சுன்னா மேல முதல் அடியும் கடைசி 4ஆவது அடியும் ஒரே மாதிரியாக 4 சீர்களை கொண்ட அளவடியாய் இடையில இருக்கக்கூடிய அடிகள் குரலடியாகவும் சிந்தடியாகவும் கலந்து வந்தால் அதற்கு பேரு இணைக்குரல் ஆசிரியப்பா. ஏன் இதுக்கு இணைக்குரல் ஆசிரியப்பான்னு பேர் வந்துச்சுன்னா, குரலடியும் சிந்தடியும் இணைந்து வந்த காரணத்தால் இணைக்குரல் ஆசிரியப்பா. இந்த குரலடி இருக்கு, இங்க சிந்தடி இருக்கு, 2மே இணைஞ்சு வந்திருக்கிறதுனால இணைக்குரல் ஆசிரியப்பா என்ற ஒரு பெயர் காரணத்தையும் தராங்க. அதுக்கான எடுத்துக்காட்டு இங்க பாருங்க. நீரின் தன்மையும் தீயின் வெம்மையும் சாரச் சார்ந்து தீரத் தீரும் சாரல் நாடன் கேண்மை சாரச்சார சார்ந்து தீரத் தீரும் தீர்ப்பொள்ளாதே என்று ஒரு அருமையான பாடலை எடுத்துக்காட்டா கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த இதுபடி பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, முதல் அடி 4 சீர் இருக்கு. நீரின் தன்மையும் தீயின் வெம்மையும். கடைசி அடியை பாருங்க, இதுவும் 4 சீர் இருக்கு. தீரத் தீரும் தீர்ப்பொள்ளாதே. இங்க 4 சீர், இங்க 4 சீர் இருக்கு. மேல சரியா போச்சா? அடுத்து பாருங்க, இடையில 2 குரலடி 2 அடி சிந்தடி வந்திருக்கு பாருங்க. சார சார்ந்து நான் ரெட்ல அடையாளப்படுத்தியிருக்கேன் பாருங்க. 1 2 1 2. அப்ப 2 அடி கொண்ட 2 சீர் கொண்ட குரலடி வந்திருக்கு. அடுத்தது பாருங்க, சாரல் நாடன் கேண்மை சாரச் சார சார்ந்து 3 சீர் கொண்ட சிந்தடியா வந்திருக்கு. அப்ப 2மே இந்த அடிகளுக்கு நடுவுல விரவி வந்திருக்கிறதுனால குரலடி சிந்தடி 2ம் இணைந்து வந்திருக்கக்கூடிய காரணத்தால் இது இணை குரல் ஆசிரியப்பா என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் இந்த பாட்டினுடைய அர்த்தம். நீங்க தெரிஞ்சுக்கிறதுனா தெரிஞ்சுக்கலாம், இல்லைன்னா நமக்கு இந்த அடியை மையப்படுத்தி காட்டுறதுக்கு தான் இந்த எடுத்துக்காட்டு பாட்டு.
அதாவது நீரினுடைய குளிர்ச்சியும் நெருப்பினுடைய வெப்பமும் நம்ம உள்ள நெருங்க நெருங்க அதிகமாகும், அதை விட்டு விலகினா குறையும். இதுதானே இயல்பு. ஆனா தலைவனுடைய அன்பு மட்டும் நெருங்க நெருங்க குறையுது, விலக விலக அதிகமாகுது அப்படிங்கிறது தான் இந்த பாடலினுடைய கருத்து. மன்னிக்கணும், நான் முதல்ல இந்த நேரிசை ஆசிரியப்பாக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாட்டை சொல்லியிருக்கணும், அதை மறந்துட்டு இப்போ நினைவுபடுத்திடுறேன். நேரிசை ஆசிரியப்பாக்கு நான் சொன்னல, ஒழுங்கிருந்த ஓசை இருக்கணும், பொது விலக்கணம் பெற்று வந்திருக்கணும், ஈற்ற அயலடி மட்டும் 3 சீர்களை பெற்று வந்திருக்கணும். ஈற்று அடியினுடைய கடைசி சீர் வந்து ஏகாரத்தை கொண்டோ அல்லது ஆய் அன் எண் இது போன்ற சொற்களை கொண்டு முடிந்திருக்கணும். அதுக்கு எடுத்துக்காட்டு குறுந்தொகையிலிருந்து ஒரு அழகான பாடல். நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆறளவின்றே சாரல் கருங்கோர் குறிஞ்சிப்பூ கொண்டு பெருந்தே நிலைக்கும் நாடமுடு நட்பே என்கிற அந்த குறுந்தொகை அழகான பாடல் பார்த்தீங்கன்னா இந்த வடிவில் அமைஞ்சிருக்கும். அதாவது 4 சீர் கொண்ட 4 அடி இருக்கணும், அளவடியா இருக்கணும்னு சொன்னாங்க. அதில் ஈற்று அயல் அடி மட்டும் 4 சீர் வரும். முதல்ல நிலத்தினும் பெரிதே நீரினும் உயர்ந்தன்று 4 சீர். நிலத்தினும் பெரிதே நீரினும் உயர்ந்தன்று இந்த இங்கே 4 சீர் வரும். அடுத்து கருங்கோர் குறிஞ்சிப்பூ கொண்டு இங்க மட்டும் 3 சீர் வரும். நாடனோடு நட்பே கருங்கோர் குறிஞ்சிப்பூ கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே இங்க 4 சீர் வரும். இப்படி மேலே இருக்கக்கூடிய 1, 2, 4வது அடியில 4 சீர்களை பெற்று ஈற்ற அயலடி மட்டும் 3 சீர்களை பெற்று அந்த பாடல் வந்திருக்கும். அதாவது என்னுடைய தலைவன் மீது நான் கொண்டிருக்கக்கூடிய நட்பானது இந்த நிலத்தை காட்டிலும் அகலமானது, நிலத்தினும் பெரிதே நிலத்தை காட்டிலும் பெரியது, நில உலகை காட்டிலும் அகலமானது, நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று வானை காட்டிலும் மிக உயரமானது அப்படின்னு சொல்லுவா. நீரிலும் ஆறளவென்றே நான் என் தலைவன் மீது வைத்திருக்கக்கூடிய நட்பானது நீரின் ஆழத்தை காட்டிலும் கடலின் ஆழத்தை காட்டிலும் மிக மிக ஆழமானது. எப்படிப்பட்ட தலைவனோடு கொண்ட நட்பு? பெருந்தே நிலைக்கும் குறிஞ்சிப்பூ கொண்டு பெருந்தே நிலைக்கும் நாடனோடு நட்பு. மலைப்பகுதியிலே குறிஞ்சி மரங்களையும் சந்தன மரங்களையும் கொண்டிருக்கக்கூடிய அந்த மலை நாட்டிற்கு சாரல் வருகின்ற அந்த அருவி நாட்டிற்கு சொந்தக்காரனாகிய தலைவன் மீது கொண்டிருக்கக்கூடிய நட்பானது உயர்ந்தது, அகன்றது, ஆழமானது என்று இந்த பாடல்ல வந்து அருமையா தலைவி சொல்லியிருப்பா. அந்த பாடல் தான் இது நேரிசை ஆசிரியப்பாக்கு, இது வந்து வினைக்குரல் ஆசிரியப்பாக்கு. அடுத்ததான் இருக்கக்கூடிய நிலை மண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா, இந்த 2 ஆசிரியப்பா குறித்து அடுத்த காணொலியில் பார்க்கலாம் எடுத்துக்காட்டோட. அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயசித்ரா. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கூடவே உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ அப்போதான் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.